வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பார்க்கிங் பல்பு வித் ரிமோட்டோடு வரும். அது இந்த பார்க்கிங் பல்பு எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், இது எப்படி யூஸ் பண்ணோம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஹெட்லைட் கொடுத்துருப்பாங்க. ஹெட்லைட்டுக்கு மேலே 2 சின்ன பார்க்கிங் லைட் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து நார்மல் எல்லோ கலர் பல்பு இருக்கும் கம்பெனியில் வரும்போது. அதை சில பேர் மாற்றிட்டு ப்ளூ கலர் போடுவாங்க, ரெட்டு போடுவாங்க, ஒயிட் போடுவாங்க. அந்த மாதிரி அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. இதே பார்க்கிங் பல்பில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மல்டி கலரில் ரிமோட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த லைட். இது அமேசான்லேயும் கிடைக்கும், பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ் அசசரிஸ் கடைகள்லையும் கிடைக்கும். ஒரு இடத்துல ஒரு ரேட் வரும், 200 400 அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த மாதிரி ரேட் சொல்லுவாங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க நீங்கள் வாங்கிக்கலாம். இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இது எப்படி வேலை செய்யுது தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த 220 ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம நம்பர் பிளேட்டு அடியில் வர அந்த கார்டை கழட்டி எடுத்துருவோம். அப்போ தான் நம்ம பல்பு மாற்ற முடியும். எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்படியே கையை உள்பக்கமாக விட்டு அந்த பார்க்கிங் பல்பாக கழட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துடலாம். கீழே இருக்க கார்டை கட்டினா எடுத்துட முடியும். அதை எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன்லாம் ஒரு ரிமோட்டு, 2 பார்க்கிங் பல்பு. இப்போ இந்த பல்பை கட்டிட்டு அப்படியே ப்ளக் அவுட் பண்ணிட்டு இந்த பல்பை இன்ஸ்டால் பண்ணிடலாம். போட்டோன்னே எரிய ஆரம்பிச்சிது. நம்ம அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பல்பையும் கழட்டி எடுத்துருவோம். இதையும் வெளில எடுத்துகிட்டு இன்னொரு பல்பை இன்ஸ்டால் பண்ணணும். இப்படி போட்டு எரியலைன்னா திருப்பி போடணும். ஏன்னா அது டிசின்றதால பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிச்சுன்னா எரியாது. திருப்பி போட்டிங்கன்னா சரியாயிடும். இப்போ இந்த பல்பை நம்ம ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணுவோம். எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி கையை விட்டு அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பக்கத்தையும் உள்ள சொல்லிடுவோம். இது பார்த்திங்கன்னா மல்டி கலரில் மாற்றி எரியும். ஓகே, 2 பல்பு மாற்றிட்டோம். இப்போ நம்ம பல்பு ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ரிமோட்டை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கீ ஆன் பண்ணிடணும். கீ ஆன் பண்ணினா பல்ப் ஆன் ஆகலை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஆன் பட்டனை இந்த லைட்டு நேராக காமிச்சா இது ஆன் ஆகும், இந்த லைட்டு நேராக காமிச்சு ஆன் பண்ணால் அது ஆன் ஆகும். ரெண்டுத்தையுமே நம்ம மாற்றி ஆன் பண்ணிக்கலாம். இதில் பிரைட்னஸை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். பிரைட்னஸை வந்து அதிகமாகலாம், இதில் குறைச்சிக்கலாம். பிரைட்னஸ் குறையும், பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைட்னஸ் ஃபுல்லாக குறைஞ்சிச்சு. இப்போ என்ன மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி குறைக்கலாம், கூட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் எரியுது. இப்போ நான் எனக்கு இது ரெட் கலரில் மாற்றணும்னா ரெட்டு மாற்றிக்கலாம். இல்லை நான் எனக்கு க்ரீன் வேணால் க்ரீன் மாற்றிக்கலாம். இல்லை மறுபடியும் ப்ளூ வேணால் ப்ளூ மாற்றிக்கலாம். ஒயிட் வேணால் ஒயிட் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பல்பையும் நம்ம எந்த கலராக மாற்றிக்கலாம். நம்ம ஒன்று ஒரு கலரில் வச்சுக்கலாம், தேவைப்பட்ட மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இஷ்டத்துக்கு. அடுத்து இதுலேயே நிறைய கலர் பட்டன்லாம் இருக்குது. இந்த கலர் பட்டன்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு கலரில் மாறும். இப்போ இது ஆரஞ்சு, இது பார்த்திங்கன்னா ப்ளூ, இது டார்க் ப்ளூ, இது இன்னொரு லைட் ஆரஞ்சு எல்லோ, இதை பார்த்திங்கன்னா இது ப்ளூ, இது என்ன கலரு கிரேவா, பிங்க் கலர் மாதிரி இருக்குது, இது எல்லோ, இது இன்னொரு கலரு. நம்ம ஒரு லைட்டுக்கும் தனித்தனியாக ரிமோட் வேலை செய்யும். மல்டி இது மாதிரி கலர் மாற்றிக்கலாம். அந்த பட்டனை 2 தடவை அழுத்தினோன்னா, இப்போ ஒரு கலர் நம்ம மாற்றிட்டு அதே பட்டனை மறுபடியும் அழுத்தினோன்னா லைட் வந்து பிளிங்க் ஆகும், பேட்டர்னில் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இல்லை நமக்கு எதுவுமே தேவையில்லைன்னா ஃப்ளாஷ் வச்சுக்கலாம். ரெண்டுத்தையுமே வந்து இது மாதிரி மாற்றி பிளிங்க் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இது மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு பட்டன் அழுத்தினோன்னா க்ரீன் வந்து அது ஒரு பேட்டர்னில் மாற்றி பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இது ஃபேட்னா டிம்மாக எரியும். டிம்மாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், வெளிச்சம் கம்மியாகிடும், ஆனால் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஸ்மூத் வச்சுன்னா அது ஒரு பேட்டர்னில் பிளிங்க் ஆகும். இது மாதிரி நம்ம ரிமோட்லேயே வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். 2 லைட்டுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2மே ஆஃப் ஆகிடும். இப்போ வேணும் ஒரு லைட் மட்டும் வேணுன்னா ஒரு லைட் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு லைட் எரியாமல் இருக்கும். அது வேணால் அதையும் ஆன் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது நல்லா இருக்குது, பக்காவாக வேலை செய்யும். ஆனால் கேரண்டி வாரண்டி எதுவுமே இல்லை. நம்ம ஸ்டைலுக்கு வேணால் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ரிமோட்டோட வரக்கூடிய பார்க்கிங் எல்இடி பல்பை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக தான் அந்த பதிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.